போன வருஷம் இந்த பூ பூத்திருந்த அழக நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனா, இந்த வருஷம் எனக்கு இந்த பூவோட ஞாபகமே எனக்கு இல்ல. ஏன்னா, இந்த ரூட்டா நான் பால் போடுறது இல்ல. போன வருஷம்லாம் இந்த ரூட்டா பால் போட்டுட்டு இருந்தேன். இந்த வருஷம்னா என் வீட்டுக்காரர் தான் இந்த ரூட்டா பால் போடுவாரு. நான் வேற ரூட்டா பால் போட்டுட்ருக்கேன். என்னதுங்க திடீர்னு என்ட்ட அன்னைக்கு சொன்னாரு, "நான் ஒரு வீட்ல பால் போட மறந்துட்டேன். அதனால அந்த வீட்ல நீ போட்டுட்டு வான்னு" சொல்லிட்டு சொன்னாருங்க. நான் அந்த ரூட்டா நான் அன்னைக்கு வந்தேன். இந்த பூவ பார்த்த அன்னைக்கு தான் நான் வந்தேன். பார்த்தோனே எனக்கு ஷாக் ஆயிருச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே வண்டிய சைட்ல விட்டுட்டு கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்துட்டேங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதையும் யோசிக்க தோணுச்சு. இந்த ரூட்ட நான் மறந்துட்டேன். எதுக்கு அவரு என்கிட்ட இன்னைக்கு அந்த ரோட்ல ஒரு பால் போட வேண்டி என்ட்ட சொன்னாருன்னு சொன்னது, இப்ப எனக்கு யோசிக்க வேண்டியது வருது. அவரு சொன்னது இல்லைங்க. இவுங்க என்ன கூப்ட்டுருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசுல தோணிட்டு இருந்துச்சுங்க. நான் பூத்துருக்கேன், நீ என்ன பார்க்க வரலையா? அப்படிங்கிற மாதிரி. பார்த்தோனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அப்பா! இந்த வருஷம் நான் இந்த பூவ பார்க்காம விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி. கிட்ட போய் பூவ தொட்டு பார்த்து, அதோட அழக பாருங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மரத்துல இப்படியெல்லாம் அழகான பூக்களா? என்னால முடியல. நான் போன வருஷம் இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல, நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தீங்க. இதோட விதை இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து நடுங்கன்னு. ஆனா விதை தேடி பார்த்தேங்க. எங்கேயும் விதை இல்ல. இன்னைக்கு போகக்கூடிய டைம் கூட நான் கீழலாம் தேடி பார்க்குறேன். ஏதாவது விதை கிடைக்குமா? அல்லனா ஏதாவது ஒரு செடியாவது முளைச்சு நிக்குதா? இதோட விதை விழுந்து ஏதாவது செடி முளைச்சு நிக்குதான்ட்டு. ஆனா எதுவும் இல்லைங்க. ஆனா பூவோட அழக ஒண்டியா ரசிச்சுட்டு வந்தேன். ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுச்சுங்க. இந்த பூல ஹனி பீ வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? சின்ன ஹனி பீ இது. அந்த இலைய தொட்டு பார்க்கக்கூடிய டைமு, அவ்ளோ அந்த தேன் எப்படி ஒட்டும் கையில, அந்த மாதிரி பிசு பிசா ஒட்டிட்டு இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சுங்க. இதுல நெறைய தேன் இருக்குதுன்ட்டு. அவ்வளோக்கு எல்லா இலையிலயும் இதே மாரி தான். இலைய தொட்டா கையில நம்ம இனிப்பு தொட்டுக்கிட்டு கை எப்படி ஒட்டும், அதே மாதிரியே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் ஒரு கொத்து பூ பறிச்சேங்க அதுலேருந்து. பூ பறிக்கக்கூடிய டைம் தான் எனக்கு தெரிஞ்சதே. பாருங்க எல்லா இலையிலயும் அந்த ஹனி அ சிந்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அ பார்க்கக்கூடிய டைம் அத தொட்டாலே தெரியுதுங்க. ஒரு கொத்து பூ நான் பறிச்சு எடுத்துட்டேங்க. என்னால முடியல. பறிக்காம வராமலும் இருக்க முடியல. என் ஆசைய அடக்க முடியல. சாரி கேட்டுக்கிட்டு, அது மரத்துக்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு ஒரு கொத்து பூவ நான் பறிச்சுக்கிட்டேன். பறிச்சு அப்படியே டிக்கில எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? அழகா சொல்ல முடியல. அதோட கலரும் நிஜமாங்க நான் ஊருக்கு போறேன்னா, கண்டிப்பா நான் இதுலேருந்து ஏதாவது ஒரு செடிய வாங்கிட்டு போவேன் நர்சரியில. இதோட ஃபோட்டோவ காட்டிட்டாவது வாங்கிட்டு போவேன். இல்ல ஏதாவது இருக்கானாவது தேடி எடுத்துட்டு போணும். இதுவும் வேற ஒரு பூ, மரத்தில பூக்கக்கூடிய பூவையும் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். 2 மரத்தோட விதை எங்கேயாவது கிடைச்சாலோ, செடி கிடைச்சாலோ வாங்கிட்டு போணுங்க. எடுத்துட்டு வந்து கடையில நான் சாமி ஃபோட்டோ முன்னால வச்சுட்டேங்க. வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வச்சு அழக பார்த்தேன். அவ்வளோ அழகா இருக்கு. என்ன மாதிரி யாராவது இருப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.